புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 18, இறை வாக்கியங்கள் 21 முதல் 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறை மக்களே, தவக்காலத்தின் 3வது வாரத்தில் நாம் பயணம் செய்கின்றோம். சிறப்பாக தவக்காலத்தினுடைய மத்திய பகுதி என்றும் கூறலாம். இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு வெகுவாக எடுத்து கூறுகின்றது. இந்த வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 வகையான சிந்தனைகளை நாம் மனக்கண் முன் கொண்டு வர நிர்பந்திக்கப்படுகின்றோம். முதலாவது, நாம் இறைவனிடத்திலே எதிர்பார்க்கின்ற மன்னிப்பு, இரக்கம். நாம் கடவுளால் படைக்கப்பட்டோம். கடவுள் நம்மை உருவாக்கியவர். இறைவனுடைய சாயலிலும் உருவிலும் உருவான மனிதனாக நாம் வாழ்கின்றோம். ஆக எதற்கெடுத்தாலும் நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் நாம் வெகுவாக மன்னிப்பு வேண்டுவதும், இறைவன் ஏன் மன்னிக்க மாட்டாரா என்பதும் நமது ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிப்பது போல, இறைவன் நம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். பாவம் செய்யாத மனிதனே உலகில் இல்லை. ஆகவே நாம் எத்துணை பாவம் செய்தாலும் எல்லாவற்றையும் இறைவன் மன்னிக்கின்றார் என்பதை நாம் நிறையவே அறிவோம். காணாமல் போன மகன், காணாமல் போன ஆடு, தொலைந்து போன காசு, இந்த உவமைகளின் வாயிலாக
இறைவனுடைய மாபெரும் மன்னிப்பை நாம் உணர்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மன்னிக்கின்ற விதம், இவையெல்லாம் இறைவனுடைய மிகப்பெரிய மன்னிப்பை காட்டுகிறது. அதுபோல நாமும் இறைவனிடத்திலே அளப்பரிய மன்னிப்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கிறோம். இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் அவர் ஆழ்கடலில் வீசி எறிகிறார் என்பதையும் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். ஆக இறைவனிடத்திலே பிள்ளைகளுக்குரிய பாங்கோடு நாம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்ப்பதும் வேண்டுவதும் இயல்பு. இரண்டாவதாக, இறைவனிடம் எதிர்பார்க்கின்ற அந்த மன்னிப்பும் இரக்கமும் என்னிடத்தில் இருக்கிறதா? மனிதர்களாக வாழ்கின்ற நாம், மனித சமூகத்தில் வாழ்கின்ற நாம், நம்மோடு கூட இருக்கின்ற இந்த உறவுகள், சொந்தங்கள், நாம் பணிபுரிகின்ற இடங்கள், இவை போன்ற இடங்களில் நான் இறைவனிடம் எதிர்பார்க்கின்ற அதே இரக்கத்தையும் மன்னிப்பையும் என்னோடு கூட வாழ்கின்ற சக தோழர்களோடு, சக உறவுகளோடு, சக பயனாளிகளோடு அந்த மன்னிப்பை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேனா என்பதை ஆழமாக யோசிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆக இறைவனிடத்திலே நாம் பெறுகின்ற எதிர்பார்க்கின்ற அதே மன்னிப்பும் இரக்கமும் என்னிடத்தில் உண்டென்றால் அவை உண்மையாகவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறது. ஆக இறைவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற மன்னிப்போடு மட்டுமல்லாமல் நாமும் அவைகளை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக, மன்னித்தால் நமக்கு இறைவன் மன்னிப்பார் என்பதோடு கூட அல்லாமல் நமது உள்மன காயங்கள் குணமாகும் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. ஆகவே இறைவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற மன்னிப்பை நாம் பெற்றோம் என்றால் அது நமக்கு மன்னிப்பு மட்டுமல்ல, நமது மனதில் இருக்கின்ற ஆழமான காயங்கள், உள்மன காயங்கள், வருத்தங்கள், சோகங்கள், இவைகள் எல்லாமே குணமாகுவதற்கு இது அருமருந்து. ஆகவே நமது வாழ்க்கையில் இறைவன் நம்மை மன்னிப்பது போல நாமும் நமது அயலாரை மன்னித்து இந்த மன்னிப்பதின் வாயிலாக மன காயங்கள் குணமாக இன்றைய நாளிலே நாம் இன்னும் ஆழமாக வேண்டி ஜெபிப்போம். ஆக நாம் மன்னிக்கின்ற பொழுது அந்த பிறருக்கு நாம் மன்னிப்பை வழங்குவதன் வாயிலாக உள்மன காயங்கள் குணமாகின்றோம் என்ற ஆழமான கருத்தையும் உள்வாங்கி இன்றைய நாளில் நாம் எவரையெல்லாம் வெகு நாட்களாக மன்னியாமல், இவ்வெகு நாட்களாக பிறர் மீது இரக்கம் கொள்ளாமல் இருந்திருக்கிறோமோ, அதில் எவராவது ஒருவரை இன்றைய நாளில் கண்முன் கொண்டு வந்து அவரை மனதார மன்னிக்கவும், அவர் மீது இரங்கவும் இறைவனிடத்தில் வரமருள தொடர்ந்து இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
மாட்சிமையை